கோபி ஈஸ்வரிய பார்க்க நைட்டு வர்றாங்க. அப்ப ஈஸ்வரி உணர்வு இல்லாம படுத்திருக்காங்க. பார்த்த கோபி ராதிகா கிட்ட சொல்றாங்க. ராதிகா கிட்ட சொன்ன உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்றாங்க. ஈஸ்வரிய ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. அப்ப செல்வி அத பாக்குறாங்க. விஷயத்த பாக்யா வீட்டுல சொல்றாங்க. அப்ப எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறாங்க. கோபி கிட்ட கேக்குறாரு ராமமூர்த்தி, ஈஸ்வரிக்கு என்ன ஆச்சுன்னு. கோபி சொல்றாரு, அம்மா சரியா சாப்பிடல, அதனால மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. கோபி சொல்றாரு ராதிகாவை பார்த்து, அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு. ராமமூர்த்தி சொல்றாரு பாக்யா கிட்ட, ஈஸ்வரிய நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம். அப்ப கோபி சொல்றாரு, இல்லப்பா, அம்மா என் கூட தான் இருப்பாங்க, தான்ப்பா கூட்டிட்டு போறேன். ராமமூர்த்தி திட்டுறாரு, இவனும் நிம்மதியா இருக்க மாட்டான், மத்தாலே நிம்மதியா இருக்க விட மாட்டானா. ரஷ்யாவின் தலைநகரம் மாஸ்கோ. நாளை சந்திப்போம்.